இந்த மாதத்திலே உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த ஏதாவது விஷயங்கள் சரியாவதற்கு, அதே போல் வந்து பார்த்தோம்னா வேற எதுவும் உங்களுக்கு குறைகள் இல்லாமல் இருப்பதற்கு, வேற கஷ்டங்கள் எதிரிகள் அது மாதிரியான விஷயங்கள் வராமல் இருப்பதற்கு, கடன்கள் தீர்வதற்கு, இந்த மாதம் கடன்கள் தீர்வதற்குண்டான தேவதையாக தெய்வமாக வந்திருக்கிறாள் வாராகி. ஸோ வாராகியை வழிபட்டு வாருங்கள். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியவளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வாராகி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திங்கட்கிழமையிலே வழிபட்டு வருவதுங்கிறதும் செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வருது. செவ்வாய்க்கிழமை எப்பவுமே நம்ம வாராகியை வழிபடுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகிக்கு ரெகுலராகவே இருக்கிறதா, ஆராகியோட போர்ட்ஃபோலியோவில் வர்றது தான் உங்களுக்கு வந்து கடன் தீர்றதாகட்டும், எதிரிகள் தொல்லையாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா வாக்கு வன்மை ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த நோய்கள் தீர்வது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாராகி தேவியை வழிபடலாம். அதில் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு மாதம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளிலே வழிபடுவது அப்படிங்கிறது, அவளுக்கு இந்த ஒரு நாளிலே பாலபிஷேகம் செய்வது, இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாலபிஷேகம் செய்வது, அதே போல் வந்து பருப்பு பாயசம், இந்த பருப்பு பாயசம் செய்வாங்கல்ல, அது செஞ்சு அவளுக்கு வந்து நம்ம நிவேதனம் செய்யறதுங்கிறதுமே வாராகி தேவிக்கு இந்த ஒரு மாதத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு நீங்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக எந்த விதமான விரயங்களும் எனக்கு சுப விரயமாகட்டும் அல்லது வேற ஏதாவது நஷ்டம் ஆகட்டும், எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மருந்து செலவுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேற எந்த ஒரு லாஸும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு பணம் கொடுத்த இடத்துல வந்து திரும்பி வராமல் போகிறது அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பைரவரை வழிபடுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்.